ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். ரேஷன் புழுங்கல் அரிசியில் சூப்பரான புட்டு தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சர்க்கரை சேர்த்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை கடலைக்கறியோடு சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பழுப்பாக இருக்கும், அதனால் நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா தேய்ச்சி 4 தரம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு காலையில் தான் செய்ய போகிறோம். இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா 4 தரம் நீங்கள் தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் புட்டு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும். யூஸ்வலாக பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு கேரளா சேச்சி ஒருத்தங்க புழுங்கல் அரிசியில் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்கக்கிட்ட எப்படின்னு கேட்டு தான் நான் பண்ணேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக மூடி ஊற வச்சிடலாம். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கடலைக்கறி செய்ய போகிறேன். அதனால் ஒரு 3/4 கப் சிகப்பு மூக்கடலை ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வைக்கணும். காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க. இப்போ காலையில் எழுந்ததும் இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். சும்மா ஒரு ஃபில்டரில் போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், ட்ரை ஆகிடும். நீங்கள் துணியிலலாம் போட்டு காய வைக்க தேவையில்ல. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நம்ம நல்லா ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம். இது ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது, ஒரு ரவை பதத்துக்கு தான் அரைப்படும். 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஈரத்துணியில் இதை கொட்டிக்கலாம். வெள்ளை துணியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா மூடிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ அதை இட்லி தட்டில் வச்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு தரம் இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி பச்சரிசியில் செய்யவே மாட்டீங்க. திரும்ப புழுங்கல் அரிசியில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது ஒரு ரவை பதமாக இருக்கிறதால கட்டியாகவும் ஆகாது. அப்படியே ஒரு வேளை கட்டியாக இருந்தால் ஸ்பூனாலே உடச்சி விட்டாலே போதும், நல்லா கட்டிலாம் உடஞ்சிரும். ரொம்ப கட்டி உங்களுக்கு ஒரு வேளை வந்துச்சுன்னா நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் கூட ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர்கிட்ட குழா புட்டு இருக்கும், அவங்க அதில் செய்யலாம். இல்லாதவங்க நம்ம டம்ளரில் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி கவுத்துட்டோம்னா அது குழா புட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் அடியில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுத்திங்கன்னா அழகாக புட்டு ஷேப்லேயே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து சாப்பிட்றதுக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் டம்ளருக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்க நெய்யும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க காரமாக சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு இது போல் சர்க்கரை சேர்த்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு தட்டில் சர்க்கரையை தூவிட்டு
நடுவில் டம்ளரில் கவுத்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரளா ஸ்டைலில் இப்போ ஊற வச்ச கடலையே சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்புத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு தேங்காவோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த குருமா வந்து அப்படியே மட்டன் குழம்பு வாசனையோடு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அப்படியே செஞ்சு பாருங்கள். இப்போ கால் மூடி தேங்காவில் நம்ம வறுத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் நம்ம வேக வச்ச கடலை ஒரு கரண்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கடலையோடு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி வந்து நம்ம வதக்கும் போது போடக்கூடாது, வேகும் போது தான் போடணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சப்புறம் நம்ம அரை ஸ்பூன் உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடி கடலைக்கு மட்டும்தான் சேர்த்தோம். இப்போ வந்து குருமாவுக்கு அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவை நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் கீரி மெலிசாக ஸ்லைஸாக கீரி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி போடும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறோம், தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம், தேங்காய் ஸ்லைஸாகவும் பண்ணி போடுறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குருமா செஞ்சு பாருங்கள். இந்த குருமா வந்து பூரி சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை குருமாவில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே அதில் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்க போகிறோம். காரம் பிடிச்சவங்களுக்கு கடலை குருமாவோடையும், ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களுக்கு சர்க்கரையோடையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.